கிறிஸ்துக்கள் அன்பான கலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ரொம்ப ஒரு உற்சாகத்தை தருகிற ஒரு வாக்கு தத்துவமாக இருக்குது. நான் இருளிலே இருந்தாலும் என்ன செய்வேன், தேவன் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறாரு. அந்த வெளிச்சத்துல என்ன செஞ்சிடுவேன், நான் கண்டிப்பா தாண்டி வருவேன். என்னுடைய வாழ்க்கை இந்த மாதத்தை நான் எப்படி தாண்டி வருவேன். எனக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் எப்படி இந்த மாதத்தை கடக்க போறேன்னு தெரியல. ஆனாலும் கூட தேவன் என்னோட கூட இருக்க போகிறார். அவருடைய வெளிச்சத்துல நான் வருவேன். அதனால சத்துருவை நீ என்ன செய்யாத, ரொம்ப சந்தோஷப்படாது. என்னுடைய இந்த நிலைமை குறித்து பார்த்து நீ ரொம்ப சந்தோஷப்படாது அப்படின்னு சொல்லி அந்த வசனம் ரொம்ப ஆறுதலான ஒரு வசனமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கும் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, லண்டன்ல ஏற்பட்ட ஒரு பெரிய தீ விபத்து. அந்த தீ விபத்துல என்ன செஞ்சிச்சு, எல்லாமே என்னது எரிஞ்சு போயிடுச்சு. எல்லாம் எரிஞ்சு சாம்பலாகி இருந்தது. அதை சுற்றி பார்ப்பதற்காக யார் போறாங்கன்னா, சர் கிறிஸ்டோபர் ரென் என்பவர் செய்யறாருன்னா, அதை சுற்றி பார்ப்பதற்காக போகிறாரு. இது என்ன செய்வது, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அவர் நடக்கும் பொழுது அவர் காலில் ஒரு பொருள் தட்டுப்பட்டுச்சு. என்னடா காலில் ஏதோ இடிப்படுது அப்படின்னு சொல்லி அதை எடுத்து சிப்பா எடுத்து பார்க்குறாங்க. அதில் ஒரு சின்ன ஒரு வாசகம் இருந்துச்சு. அந்த வாசகம் என்ன சொன்னா, நான் மீண்டும் எழும்புவேன் அப்படின்ற ஒரு வார்த்தை பொறிக்கப்பட்ட ஒரு தகடு இருந்துச்சு. அதை பார்த்ததும் அவருக்கு என்ன இருந்துச்சுன்னா, பெரிய ஒரு ஊட்டச்சத்து தந்தது போல, அது ஒரு உற்சாகம் அவருக்கு ஏற்பட்டது. நான் மீண்டும் எழும்புவேன் அப்படின்னு அவர் நினைச்சாரு. இந்த நகரத்தை நம்ம என்ன செய்யணும், திருப்பி கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, அந்த நகரத்தை திருப்பி எழுப்பி கட்டுவதற்கு அது ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அது அவருக்கு ரொம்ப ஊக்கம் அளித்தது. ஏன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில என்ன நேர்த்தாலும் நமக்கு என்ன இருக்கணுமா, மனதுல ஒரு திடமான ஒரு நம்பிக்கை இருக்கணும். அது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், நம்மளால என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம எதிர்நோக்கி இருக்கிற என்ன காரியமா இருந்தாலும் என்ன செய்ய மாட்டோமோ, அதை பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம், கலங்க மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். ஆனால் நம்ம என்ன செய்வோமா, தைரியமாக மேற்கொள்ளுவோம். நாசி வீரர்களால் சிறை வைக்கப்பட்ட கிறிஸ்தவர்களும் அதே போல தைரியத்தில் இருந்தாங்க. ஏன்னா தேவன் மேலே இருந்த விசுவாசத்தினால அவங்க என்ன செய்யறாங்க, விசுவாசத்தோடு என்ன செஞ்சாங்களா, ஆண்டவருக்காக அவங்க தைரியமாக இருந்தாங்க. அதனாலதான் அவங்க என்ன செஞ்சாங்க, உபத்திரவத்தை அவங்களால என்ன செய்ய முடியுது, தாக்கு பிடிக்க முடிஞ்சுச்சு. அந்த உபத்திரவத்தை அவங்களால மேற்கொள்ள முடிஞ்சிச்சு. இப்போ நமக்கு இந்த மாதம் முழுவதிலும் நம்ம செய்ய போகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு பிடிப்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம எப்படி இருக்கணுமா, எனக்கு இருளான காரியங்கள் நடக்கும் தான், நான் விழுவேன் தான், ஆனாலும் நான் எப்படி, கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார், அவர் வெளிச்சத்துல நான் என்ன செய்வேன், நடப்பேன் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேலர்கள் சிறைப்பட்டிருந்தாங்க. யார்கிட்ட அப்படின்னு சொன்னா, அசிரியரிடம் சிறைப்பட்டிருந்தாங்க. அதற்கு ஆண்டவர் அனுமதிச்சார். ஏன்னு சொன்னா, அவர்கள் செய்த காரியங்கள், அவங்க என்ன செஞ்சாங்க, விக்கிரகத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்ததுனால அவங்களுக்கு என்ன செஞ்சார், ஆண்டவர் அவங்களுக்கு பாடம் கற்பிக்க என்ன செய்யறாரு, அவங்ககிட்ட என்ன செய்யறாரு, ஒப்படைக்கிறாரு. ஆனாலும் ஒப்படைத்த தேவன் என்ன செய்யல, கைவிடல. ஆனால் அவர் அவர்களோட கூட இருந்தார். அப்படி அவர்களோடு கூட இருந்ததுனாலதான் என்ன செஞ்சாங்க, அவங்க வெற்றி சிறக்க முடிஞ்சிச்சு. ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்த பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க, அசிரியர்கள் அவங்களை மேற்கொள்ள முடிஞ்சிச்சு. ஒருவேளை நீங்களும் நானும் கூட தவறுகள் நிமித்தம் ஒருவேளை பிரச்சனைக்குள்ள நம்ம போவோம் அப்படின்னு சொன்னாலும், ஆண்டவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. அவர் எப்படி இருக்கிறாரு, நம்மோடு கொடுக்கிறார். அதான் சொன்னால், இருளிலே இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி மிக தீர்க்கதரிசி சொல்றார். நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் விழுந்து போகிறவர்களை பார்த்து சாத்தானை போல சந்தோஷப்படாதபடிக்கு, அதனால்தான் இங்க சொல்லுது வசனமே, என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது. நம்முடைய சத்துருவான சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகள், அவன் கொடுக்கிற இன்னல்களின் மத்தியில அவன் சந்தோஷப்படாதபடிக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கணுமா, தைரியமாக விசுவாசத்தோடு நம்முடைய நாட்களை கழிக்கணும். இது நம்ம சாத்தானுக்கு எதிராக நடக்கிற போராட்டம்.
அதே சமயத்தில் நம்முடைய மனுஷிகத்தில் நம்முடைய உடல்நாட்டு சகோதரர்கள் நண்பர்கள் யாருக்காவது மாதிரி பிரச்சனைகளை வந்து விழுந்து போவாங்கன்னு சொன்னால் அவங்களை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது, சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் அது தேவனுடைய குணம் அல்ல. அவர் எப்படி நம்மோடு கூட இருந்து நம்மை கைவிடாது. அதே போல் நாமும் அவர்களை மற்றவர்களை குறித்து தவறாக பேசாதபடிக்கு இந்த நாளிலும் கூட நமக்கு தேவன் சொல்லி கொடுக்குற ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், விழுந்து போன சகோதரர்களையும் சகோதரிகளையும் எடுத்து நிறுத்துவதற்கு தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். உடல் நாம் விழுக்கும் பொழுது என்ன செய்வாங்க, மற்றவர்கள் நம்மை தூக்கி விடுவாங்க. இப்போ நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரே ஒரு காரியம் தான், அவர் விசுவாசத்தில் அவர் மேல நம்ம நம்பிக்கையாக விசுவாசத்தோட இருப்போம் அப்படின்னு சொன்னா அவர் எல்லாவற்றையும் நமக்கு பார்த்து கொள்வார். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அதனால நம்ம யாரும் நம்மை குறித்து சந்தோஷப்படாதபடிக்கு தேவன் நம்மை உயர்த்தி வைப்பார். சாத்தான் ஒருவேளை கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திருந்தாலும் அவர் நம்மை பாதுகாத்து வருவார். நம்ம எப்படி நம்முடைய அன்பையும் நம்முடைய விசுவாசத்தையும் அவர்கள் வைக்கும் பொழுது அவர் நம்மை சுற்றிலும் கோட்டையாக இருந்து அரணாக இருந்து உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். அவருடைய வெளிச்சத்திலே நம்மை நடத்தவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ நாம் இருளிலே இருக்கணும் அப்படின்னு நினைக்கல, இருக்காம நம்ம என்ன செய்யணுமா, கர்த்தருடைய வெளிச்சத்தை நாம பார்க்கணும். அவருடைய வெளிச்சம் என்ன, அவருடைய வார்த்தைகள். நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அந்த அன்பின் வார்த்தைகள், வேதத்தில் உள்ள வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள், அவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற பாடங்கள், கீழ்ப்படிவதற்கான காரியங்கள், செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் அழகாக இங்க வேதாந்தத்தில் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம பின்பற்றி விசுவாசத்தோட நம்ம போவோன்னு சொன்னா, அந்த வெளிச்சத்துல போவோன்னு சொன்னா விழுந்தாலும் எழுந்திருக்க தேவன் நமக்கு உதவி செய்ய. இந்த மாதம் முழுவதிலும் தேவன் உங்களோடு கூட இருந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை அதிகமாக ஆசீர்வதித்து அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க நம்மை பயன்படுத்த நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த தகப்பனே, உண்மையல்லாத அன்பான தேவன் இந்த உலகத்துல வேற ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய வெளிச்சத்தில் நடப்பதற்கு எங்களை ஒப்பு கொடுக்க, மேல் நாங்கள் விசுவாசம் வைக்க நீர் எங்களுக்கு புத்தியையும் ஞானத்தையும் தாங்க சாமி. ஒருவேளை மன பாரத்தோடு கஷ்டத்தோடு கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற பிள்ளைகள் இந்த மாதத்தை நான் எப்படி கடக்க போகிறேன் என்று சொல்லி பயத்தோடு ஆண்டவரே வேதனையோடு இருப்பாங்கன்னு சொன்னா, ஆண்டவரே இன்னைக்கு இந்த வாக்கு தத்துவம் அவர்களுக்கு நிறைவேறுகிறது செய்யுங்க சாமி. அவர்களுடைய வெளிச்சத்தில் நடக்க நீர் அவர்களுடைய பாதையை செவைப்படுத்தி உடைய காரியங்களை நீர் வாய்க்க செய்ய வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. இந்த மாதத்துல வரப்போகிற எல்லா ரிசல்ட்டுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற வேண்டும் என்று காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். எல்லோருக்கும் நல்ல வெற்றியை காண கிருபை செய்யுங்க சுவாமி. தொடர்ந்து நாங்களுடைய அன்பில் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் வழியாய் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.